ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனை, ஸ்தோத்திரம் சுவாமி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிலராய் உம்முடைய பாதத்துல வந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் கூடியிருக்கிற இந்த நேரத்துல ஆவியானவர் முழு பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை உடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வர இருக்கிறவர்களை சீக்கிரம் அழைத்து வாரும். இந்த நேரத்துல எந்த தடையும் இன்றி சுவாமி, நாங்கள் இந்த ஒரு மணி நேரமாய் உடைய பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபத்தார், எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். அந்த வசனங்களுக்குபடி நாங்க வாழவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Welcome to the study today. As we know, we are continuing the study on Isaiah chapter 43. Sorry, 44. 44ல 5th verse வரைக்கும் பார்த்திருக்கோம். அதை தொடர்ச்சியாய் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். நம்ம 5வது வசனத்துல நாம் என்ன பார்த்தோம் என்றால், எசாயா 44:5. அந்த வசனத்துல நாம என்னன்னு பார்த்தோம்னா, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். Is it that we are seeing? Yes. அதற்கு முன்பாக, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். அதோடைய கண்டினியூஷன் தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். அந்த அலரி செடிகளை போல வளருவார்கள் என்பதனுடைய அர்த்தத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது நீர்க்கால்களின் ஓரத்துல இருக்கக்கூடிய செடி எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். நம்ம அது புது வாழ்வுக்கேற்ற ஒரு புதிய வாழ்வாக்கான ஒரு செடியாக அது வளரும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி வளருகிற அந்த செடியானது எப்படி அது அந்த அளவுக்கு ஒரு புது உயிர் பெற்றதாய் வளரும் என்று பார்க்கும்போது, வார்த்தையினாலும் கர்த்தருடைய ஆவியினாலும். கேட்கலையா? கேட்கவே இல்லையா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குது, வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கேக்குதா? இப்ப கேக்குது. கேக்குதா நீ? சரி சரி. அப்போ அந்த செடியானது நீரினால் வளரும் போது, நீர்க்கால்களின் ஓரத்தில முளைத்து வளரும் போது அது எப்படி வளரும் என்று சொல்லி பார்த்தோமானால், ஒரு செழிப்பான ஒரு செடியாக வளருவதை நாம் பார்க்கிறோம். இந்த நீர்க்கால்களின் ஓரத்திலே வளருகிற செடியின் போது அந்த செழிப்பு எதினால் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், அந்த தண்ணீரினால் வந்தது. இந்த தண்ணீரை நாம் இன்றைக்கு எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறோம்? ஆவியானவருக்காகவும் வார்த்தைக்காகவும் வேத வசனத்திற்கும் அதை ஒப்பிட்டு பேசும். ஒரு மனிதன் செடி அப்படி செழிக்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதன், தனி மனிதன் செழிக்கிறது எப்படி செழிக்க முடியும் என்று பார்க்கத்தால், இந்த வேத வசனத்தினாலும் ஆவியினாலும் அது வளர முடியும்.
அப்படி வளரும்போது ஆண்டவர் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் மேல் அந்த ஆவியானவரை ஊற்றி அவர்களுக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். அப்படி கட்டளையிடும் போது அவருடைய வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தோமானால், அவர் அந்த மனிதர்கள் மேல் மாத்திரம் அல்ல, அந்த மனிதர்களின் தலைமுறைகள் தலைமுறையாய் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி முந்தின வசனத்துல நாம் பார்த்தோம். சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆவியை ஊற்றும் போது, ஆவியானவர்களுடைய அபிஷேகம் நம்மேல் இருக்கும்போது ஒரு புது ஜீவன் உருவாகிறத பார்க்கிறோம். அதாவது செத்த கிரியைகள் எல்லாம் அற்றுப்போய் ஒரு புது ஜீவன், ஒரு புது உயிர்ப்பித்தல் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு புது உயிர்ப்பித்தலை நாம் காண முடியும். அதே போல நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஆவியானவரின் அனுகிரகம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்விதமான ஒரு உயிர்ப்பிப்பு நம்மில் காணப்படுகிற மந்தமாயிருக்கிற அல்லது ஜீவனற்ற ஒரு நிலைமை, வறட்சியான நிலைமை, வறண்டு போன ஒரு நிலைமை, அதை எல்லாவற்றையும் ஆவியானவரின் அபிஷேகம் மாற்றுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துக்கு வரும்போது, அப்படி மாற்றப்பட்ட இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள்? தைரியமாக நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வதற்கு அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் துணிந்து அப்படியாக சொல்லுவார்கள். மற்ற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பாரம்பரியத்தை பிடிச்சு கொள்ளுவாங்க. நான் இஸ்ரவேலுடையவன், நான் யாக்கோபுடையவன் அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்றதுக்கு அவர்கள் விருப்பப்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அதாவது ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற ஜனங்கள், நான் கர்த்தருடையவன் என்று தைரியமாக சாட்சி சொல்லக்கூடிய விதத்துல அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்று சொல்லி இங்க நாம பார்க்கிறோம். இந்த பவுல் தன்னுடைய சபைகளுக்கு எழுதும் போதும் கூட பவுலடியார் ஒரு சில இடங்கள்ல சொல்லுவார், நீங்களே எங்கள் நிருபங்கள் அப்படின்னு சொல்வார், நீங்களே எங்களுக்கு சாட்சிகள் என்று சொல்வார். கர்த்தரும் அதே தான் சொல்றார், நீங்கள் என்னுடைய சாட்சிகள் என்று சொல்லி. அந்த விதமாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த மக்களுக்கு கிடைக்கும் எப்பொழுது ஆவியானவரின் அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கும் போது. ஆவியானவர் அபிஷேகம் எப்போ இருக்கும்? நாம அவரிடத்துல கர்த்தரிடத்துல நாம நம்மை வெறுமையாக்கி, நம்மை வறண்ட நிலம் போல நம்மை மாற்றிக்கொள்ளும் போது நம்முடைய நிலைமை அவிதமாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தண்ணீரை, அவர் வறண்ட நிலத்தின் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்கு சொன்னபடி அவர் ஆவியானவரை நமக்கு இந்த ஜீவ தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள்ல நாம சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம், வாயை விரிவாய் திற என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்று வாயை விரிவாய் திறன்னு. அப்படி நம்ம விரிவாய் திறக்கிற சூழ்நிலையில கர்த்தர் அதை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். So நாம when we seek the Lord, when we ask the Lord for anointment of the Spirit, God will pour His Spirit upon us, and not only His Spirit, He will shower His blessings upon us and our generations. அதுதான் இந்த வசனத்துல நாம இந்த முதல் வசனங்கள்ல பார்க்கிறோம். இனி 6ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. இதையே தான் வேற விதமா வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாம வாசிக்கிறோம். நான் ஆதியும் அந்தமும் ஆனவர், நான் முதலும் கடைசியும் ஆனவர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். ஆகவே
அவருடைய நாமத்தை நாம் என்னன்னு பார்க்கிறோம்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அவருக்கு 2 நாமங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீங்க ஏன் இதெல்லாம் மறந்துட்டீங்க? நான் முதல்லயே உங்களுக்கு இதையெல்லாம் அறிவிச்சிருக்கனே அப்படின்னு சொல்றாரு. பூர்வ காலத்து ஜலங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நான் இவ்வளவு தூரம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கும் போது நீங்க என்னை விட்டு பிற காரியங்களை, மற்ற தெய்வங்களை முன்னிறுத்துவதன் அவசியம் என்ன அப்படிங்கிறதான் அவர் இங்க சொல்றாரு. அது மாத்திரம் அல்ல, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்கால முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே அப்படின்னு அவர் சொல்வதை நாம பார்க்கிறோம். தான் அவர் முதலும் கடைசியுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். இதை அவர் சொல்லும்போது நானே கர்த்தர் என்று அவர் அறிவிக்கிறார். அவரே கர்த்தர், அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 முதல் 2 கடைசி எல்லாம் இருக்க முடியாது. ஒரே முதல் ஒரே கடைசி. அப்படியாக அவர் சொல்லுவது அவர் டிக்ளேர் பண்ணும்போது he declares that he is the Lord and he is the God. அதையும் அவர் அங்க அழுத்தமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் திரியேக தேவன். அதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். வேற கடவுள் இல்லை என்பதை அவர் அந்த இடத்துல முன்னிற்கத்தக்கவன் யார் என்று கேட்டு ஒரு வலியுறுத்தி சொல்லும்போது, I am that God the Father, I am that God the Son, and I am that God the Holy Spirit என்பதை அவர் அங்கே வலியுறுத்துறத பார்க்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் என்ற அந்த கடவுளை நாம் அதிகமாய் எங்கு பார்ப்போம் என்றால், புதிய ஏற்பாட்டிலே நாம் அதை அதிகமாய் பார்ப்போம். அவருடைய பயன்படுத்துதலை நாம் அங்கு பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் அவ்வப்பொழுது அருளப்படுவார், எடுத்துக்கொள்ளப்படுவார். எப்படியா இருந்தாலும் ஆதியிலிருந்து படைப்பிலிருந்து 3 பேரும் இசைந்து 3 பேரும் ஒன்றாய் இணைந்துதான் காரியங்களை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ 1 God in 3 persons. அதுதான் நம்முடைய பியூட்டி ஆஃப் யூனிக்னஸ் ஆஃப் காட். நிறைய ஃபால்ஸ் காட்ஸ் இருக்காங்க, சிம்பாலிக் காட்ஸ் இருக்காங்க. But there is only one true God, the God, the Yahweh, the Lord அப்படிங்கிறத நாம இங்க இந்த வசனத்துல பார்க்கிறோம். 9ஆம் 10ஆம் 11ஆம் வசனங்கள்ல 9ஆம் வசனத்தில் இருந்து இந்த அதிகாரத்திலே 20ஆம் வசனம் வரைக்கும் 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன வாசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்கிரகங்களை உருவாக்குகிற அந்த செயல்பாட்டை பார்க்கிறோம். அதுதான் இந்த முழு அதிகாரத்துல இத்தனை வசனங்கள் 11 வசனங்கள்ல அதை பற்றியே தான் வாசிக்கிறோம். அதை எப்படி உருவாக்கிறார்கள், அது எப்படி வீணான காரியங்கள் என்பதை திரும்ப திரும்ப அதை அறிவிக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். வேகமா பார்க்கலாம். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கமுண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன்? இதோ அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் வெட்கமடைவார்கள். தொழிலாளிகள் நரஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி வந்து நிற்கட்டும், அவர்கள் ஏகமாய் திகைத்து வெட்கப்படுவார்கள். அதாவது இந்த இமேஜஸை கிரியேட் பண்றவங்க எல்லாமே வேஸ்ட், அந்த இமேஜஸும் வேஸ்ட் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த இடத்துல அழுத்தமா சொல்றாரு. ஏன்னா அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும்
கேளாது, அவர்களுக்கு எந்த விதமான உணர்வும் இல்லாதது. ஆனா இந்த ஜனங்க அஹ், அதன் மேலே நம்பிக்கையை வைத்து அதன் மேலே அவர்கள் அஹ், தங்களுடைய மிஸ்கைடட் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் வெட்கப்பட்டும் போவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜான் பைப்பர் என்ன சொல்றாருன்னா, the pursuit of earthly treasures leads us nowhere, for true wealth lies in the embrace of God and his promises. இந்த விக்கிரகங்களை எல்லாம் அவர்கள் வணங்குகிறதற்கு முக்கிய காரணம், அவைகள் கொடுக்கக்கூடிய அவைகளிடத்திலிருந்து செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணம், செழிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அதன் பின்னாலே ஓடுகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை அதுவாதான் இருக்கு. ஆனா ஜான் பைப்பர் சொல்றாரு, கர்த்தரையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் நம்புகிற பொழுதுதான் நமக்கு உண்மையான ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி, இதையெல்லாம் செய்கிற மக்கள் இந்த விக்கிரகங்களை இவ்வளவு பெரிதாய் வணங்குகிறார்களே, இதை செய்தவர்கள் யார்? இதை உருவாக்கினவர்கள் யார்? நம்மை போன்ற மனிதர். ஆனா நாம் வணங்குகிற கடவுள் யார்? கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர். கர்த்தர், அவரே கர்த்தர். we are worshipping the God அப்படிங்கிறது தான் இங்க வந்து திரும்ப வலியுறுத்தி அவர் சொல்றாரு. அதற்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி அதை சொல்வதாக நாம் பார்க்கிறோம். 12, 13, 14 வசனங்கள்ல 12ஆம் வசனத்துல ஒரு கொல்லன் எப்படி ஒரு சிலையை உருவாக்குறான், ஒரு 13ஆம் வசனத்துல ஒரு தச்சன் அதை எப்படி உருவாக்குகிறான், 14ஆம் வசனத்துல ஒரு காட்டு மரத்தை எந்த விதமாய் அவன் வெட்டுகிறான், அதற்காக அந்த மரங்களை வளர்க்கிறான் என்று சொல்லி நாம் இதை பார்க்கிறோம். அதுல ஒன்றும் பெரிய விஷயமா நமக்கு ஒன்றும் அங்க புரிந்து கொள்வதற்கு அங்க ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த மனுஷரெல்லாம் இதையெல்லாம் செய்யறாங்க. ஆனா அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாதி மரத்தை அவங்க செய்வாங்க விக்கிரகமா, மீதி மரத்தை அடுப்புல வச்சு எரிச்சு சாப்பிடுவாங்க. எரிச்சு அதுல சமைத்து, அந்த நெருப்புல சமைத்து சாப்பிடுகிறார்கள். அவ்வளவு கூட அவர்களுக்கு என்ன இல்ல, இந்த மரத்துல தானே நம்ம இந்த தெய்வத்தையா உருவாக்கி இருக்கோம், நாம தானே உருவாக்கினோம், நாமே போய் இதை சாப்பிடுறோமே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு கூட அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இங்க திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார். the stupidity of their idolatry அப்படிங்கிறத சொல்றாரு. இது ஒரு விதத்துல இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான்னு வேதத்துல வாசிக்கிறது போல, பிசாசானவன் ஒரு பக்கம் அவர்களுடைய காரியத்தை கண்களை குருடாக்கி இருந்தாலும், இன்னொரு பக்கத்துல பார்க்கிறோம், God himself has shut their eyes and shut their hearts. எதற்கு அப்படின்னு சொன்னா, இவர்கள் டெலிபரேட்டா தேவனை விட்டு விலகி போய் இவ்விதமான விக்கிரகங்களை அவர்கள் தெரிந்து கொண்டதினாலே. ஆனா நேற்று போன தடவையே சொன்னேன், அறியாமையில் செய்யறது வேற, அறிந்து செய்வது வேற. இந்த மக்களுக்கு உண்மையான தெய்வன் யார் என்று ஆதியிலிருந்து அவர்களுக்கு பல விதத்துல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல விதத்தில் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த விக்கிரகத்தின் பின்பாக ஓடுகிற அந்த நாட்டம் அவர்களுக்கு அதிகமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்த 15, 16, 17ல அதேவே தான் சொல்றாரு, அதே காரியத்தை தான் திரும்ப சொல்றாரு. அதாவது நெருப்பை மூட்டி அவன் வந்து சமைப்பான், நெருப்பை மூட்டி அதை குளிர் காய்வான், நெருப்பை மூட்டி அதிலேயே அவன் வந்து ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணுவான், அதையே வணங்குகிறான். So he is simply not having என்ன சொல்றது, a discernment, a spirit of discernment as to understand what he is doing. 17ஆம் வசனத்துல, மீதியான துண்டை தனக்கு விக்கிற விதமாக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறார். சோ அன்றைக்கு வந்து அதிகமாய் மரத்துல விக்கிரகங்களை செய்திருந்தாங்க, பின்பு கல்லுலையும் செய்யறத பார்த்தோம்.
அதற்கு அப்புறம் இன்றைக்கெல்லாம் பளிங்குல செய்யறாங்க. எதுல செய்தாலும் கையானால செய்யப்பட்ட காரியம். அதனால நம்ம வந்து அதுல எந்த வல்லமையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. 18ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இப்படிப்பட்ட இந்த ஜனங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கு. நாட் only that they cannot see and hear and have knowledge about it, அவர்களுடைய இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த 19ஆம் வசனம் கடைசி வார்த்தையா பாருங்க, அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. இன்னும் இனி வேதத்திலேயே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அங்க போட்டிருக்கிறத பார்க்கணும். வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. நிலைமை என்னன்னா, வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். தன் நிலையையும் அவன் உணரல, தன் ஆத்மாவையும் இந்த ஒரு கேடுகெட்ட நிலைமைக்கு தப்புவிக்கிறதற்கு உணர்வில்லாதவனாய் இருந்தான். இப்போ ஒருவேளை அந்த ஜனங்களை நம்ம அப்படி பார்த்து சொல்லுவதற்கு இன்றைக்கு நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடிகிறது, நமக்கு அது எளிதாகவும் இருக்கிறது. ஆனா நம்முடைய நிலைமையும் கூட சில சமயங்களில இவ்விதமான ஒரு இன்சென்சிட்டிவிட்டியை குள்ளாக நாம் செல்லக்கூடிய ஒரு காரியத்திலையும் நாம சிக்கிக்கொள்ள முடியும். அதில் தான் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். ஒருவேளை இவ்விதமான விக்கிரகங்கள் இதெல்லாம் இல்லைனாலும் ஒரு டே டு டே ரொட்டீன் லைஃப்ல நம்முடைய ரொட்டீன் அஃபேர்ஸ், டே டு டே அஃபேர்ஸ் லீட் அஸ் அவே ஃப்ரம் காட். ஒரு அது எந்த மாதிரி ஒரு நிலைமையா இருக்குன்னா, நம்முடைய இருதயமே அடைக்கப்பட்டிருக்கும். நமக்கு அந்த மற்ற ஒரு அறிவும் ஒரு 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 சென்சிட்டிவிட்டியும் இல்லாதவர்களாய் நாம் போய்விடுவோம். We'll be carried by the mundane affairs of our life, day to day life. அதுலயே ஓடி ஓடி சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க, இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ற காரியங்கள்லாம் பாருங்க. they go sometimes very early and they come very late. Sometimes they come only in the midnight and they sleep all day. அப்புறம் they again go for work. இப்போ அவங்களுடைய இது வந்து வேலை மாத்திரமே இருக்கு. வேலை வேலை வேலை, வேலைக்கான காரியங்கள் அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க லைஃப்ல வேற எதுவுமே அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டியா இல்லை. இதுல இருந்து ஒரு பிரேக் வேணும்னா ஒரு they take 2-3 days and they go to some place and simply enjoy in all the worldly pleasures as a break, as a stress out. இவ்வளவுதான். ஆத்துமாங்கிறது ஒண்ணு இருக்கு. அதை நம்ம அனுதினமும் நாம அதை வந்து போஷிக்கணும், அதை நாம வந்து வளர்த்தணும், அதுல மேம்படுத்தணும், அதுல முன்னேறணும், ஆவிக்குரிய வாழ்வுல நம்ம வந்து முன்னேறி செல்லணும். இதெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கரிசனையும் இல்லை, தங்களை பற்றியும் இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றியும் அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம பார்க்கணும். சோ இந்த மக்களை ஏன் ஆண்டவரே அவர்களுடைய கண்களை குருடாக்கினார், அவர்களை இந்த விதமான வணக்கத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, they first loved the darkness and chose their blindness, they themselves. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதுனால, விரும்பினதினால கர்த்தர் அவர்களை கேட்டுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லிதான் நாம பார்க்கிறோம். சரி, இப்ப 21ஆம் வசனத்துக்கு வரும்போது அவரு என்ன சொல்றாருன்னா, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. இந்த நிலைமையெல்லாம் நினைச்சு பாரு. நான் சொல்ற இந்த நியாய தீர்ப்புகளை எல்லாம் நீ சற்று யோசித்துப்பார். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இது நமக்கு வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். ஆனா சொன்ன கான்டெக்ஸ்ட் பாருங்க.
இந்த மாதிரி அவர்கள் ஒரு இன்சென்சிட்டிவா அவரை மறந்த ஒரு நிலைமையில இருந்தபோது கர்த்தர் இதை சொல்கிறார். நீ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்தாலும் நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத இங்க சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா இதை இப்படி சொல்லும்போது நான் உன்னை மறக்கலைன்னு சொல்றப்போ ஏன் அவர் அதை சொல்லுகிறார் என்றால் அடுத்த வசனம் பாருங்க, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். நீ இப்படித்தான் ஒரு நிலைமையில என்னை விட்டு தூரமா போய் நான் அருவருக்கிற காரியங்களை நீ செய்து கொண்டிருந்தாலும், எனக்கு மகிமை கொடுக்காதபடி என்னை ஒதுக்கி வைத்து நீ மற்ற காரியங்களை முன்னிறுத்தி காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், அதனால நீ என்னால மறக்கப்படுவதில்லை. ஆகவே நான் என்ன செய்யறேன்னா அவருடைய அடுத்த பகுதி, ஒரு பக்கம் அவருடைய நியாய தீர்ப்பை பார்க்கிறோம், கேட்டுக்கே ஒப்பு கொடுத்த நிலைமைய பார்க்கிறோம். கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? எனக்கு ஒரு ஒரு நான் கிறிஸ்டியன் கேர்ள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவள் சில சமயங்கள்ல சந்தேகங்களை கேட்பா. அப்போ அவ கேட்பா, ஏன் ஆன்டி நான் பாவம் செய்யாம என்ன ஆண்டவர் தடுக்க மாட்டாரா? அந்த அந்த ஒரு நிலைமைக்கு நான் போக விடாம அவர் என்ன தடுக்க மாட்டாரா அப்படின்னு அவ கேட்பா. நான் என்ன அப்போ நான் சொல்லுவேன், உண்மையாவே ஆண்டவருக்கு அது ரொம்ப இஷ்டம், உன்னை தடுக்கணும்னு தான் ரொம்ப இஷ்டம். ஆனா நீ தானே விரும்பி போய் செய்யும் போது, கர்த்தரை விட்டு கர்த்தர் வேண்டான்னு சொல்லி போகும்போது கர்த்தர் உன்னை நான் தடுக்க மாட்டார். நீ அறியாம போயிட்டீன்னா கர்த்தர் நிச்சயமா உன்னை தடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். அதனால அப்படியே இருந்தா கூட கர்த்தருடைய இரக்கத்தின் குணத்தை இங்க பார்க்கிறோம். நீ அப்படியே நீ துணிகரமா என்னை நீ ஒதுக்கி வைத்தா கூட நான் என்ன செய்வேன், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிடுவேன். நீ மாத்திரம் என்னிடத்துல திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், காத்திருக்கிறார். நீ செய்ய மாட்டியா, நீ என்னிடத்துல வரமாட்டியா? நீ வந்துட்டேன்னு வச்சுக்கேன், உன் பாவத்தை மீறுதல்ல எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிருவேன், அகற்றி விடுவேன். சோ என்னிடத்துல நீ திரும்பு, உன் வழிகளை, அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வழியெல்லாம் விட்டுட்டு யூ ஃபோக்கஸ் ஆன் மீ, டர்ன் யுவர் ஐஸ் அப்பான் ஜீசஸ், லீவ் எவ்ரிதிங் அவே. He only wants that. Keep focused on God, on the Lord Jesus. அவரையே நோக்கி பார்த்தால் போதும். அவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை வரும், நமக்கு பரிசுத்தம் வரும், நமக்கு நம்முடைய நிலைமையை உணர்வோம், நாம் எல்லாவற்றையும் விட்டு மாறிவிடுவோம். அப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரை பார்க்கும்போது, அவரை நோக்கி பார்த்தால் போதும், ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் வரும். ஆனா அதை செய்யணும். அப்படி நோக்கி பார்க்கறதுல ரெண்டு காரியம் இருக்கு. ஒண்ணு, இந்த பழைய காரியத்தை விட்டு திரும்பணும். ரெண்டாவது, அவரையே நோக்கி பார்க்க. அவரையும் நோக்கி பார்க்க கூடாது, அவரையே நோக்கி பார்க்க. அப்படி நம்ம செய்யும்போது என்ன ஆகும் பாருங்க. வானங்களே கழித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காற்றில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். இந்த பகுதிகளில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்முடைய அந்த அப்படிப்பட்ட திரும்பின வாழ்க்கையின் நிமித்தமாய் படைப்புகளே மகிழக்கூடிய, படைப்புகளையே சாட்சி ஆண்டவர் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்தார் என்று நாம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும், கர்த்தரே அப்படியாக நமக்காக நம்முடைய காரியத்தை படைப்புகளுக்கெல்லாம் சொல்லி அவரும் களி கூறுகிற விதமாகவும், ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தமாக
பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அவரை விட்டு நம்ம வேற எங்க போக முடியும்னு சொல்லி அவரை அறிந்து கொண்ட பேதுரு சொல்லுகிறார். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, உம்மிடத்துல தானே நித்திய ஜீவன் உண்டு, உம்மிடத்துல தானே ஜீவ வசனங்கள் உண்டு, நாங்க உம்மை விட்டு நாங்க எங்க போவோம் அப்படின்னு பேதுரு கேட்கறதுக்கு அர்த்தம், பேதுரு ஆண்டவரை அறிந்திருந்தார், அவர் யார் என்று அறிந்து விட்டார். அதனாலதான் அவர் தான் டிக்ளேர் பண்றாரு, நீ தேவனுடைய குமாரன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனாலும் இழுப்பு இருக்கத்தான் செய்து. த பவர் ஆஃப் சின் அவருடைய வாழ்க்கையில தான் நம்ம பார்க்கிறோம். அவரையும் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சமயம் அவருடைய தீர்மானத்துல அவர் நிலை நிற்க முடியாதபடி அவர் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த சமயத்துல அவர் அதுதான் சொல்றாரு, சிங் ஃபார் த லார்ட் ஹஸ் டன் இட்னா, பரலோகம் களி கூறும். பரலோகம் மாத்திரம் அல்ல, அவருடைய படைப்புகள் அனைத்தும் களி கூறுகிற ஒரு நேரம், ஒரு ஆத்மா திரும்பும் போது. ஏன்னா அந்த ஒரு ஆத்மாவுக்கு அவர் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதற்காகவே அவர் அங்கிருந்து வந்தார். பரலோகத்திலிருந்து கீழே பூமிக்கு வந்து நம்முடைய எல்லா நிலைமையையும் மாற்றி நம்மை மீட்டுக்கொள்ளும் போது கர்த்தர் அந்த பெரிய காரியத்தை கலிகூறுகிற விதமாக செய்கிறத நாம பார்க்கிறோம். 24, 25, 26, 27, 28 இது கடைசி வசனங்கள். இதுல பாருங்க, திரும்பவும் அவர் சொல்றாரு 24ஆம் வசனத்துல, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இந்த அதிகாரத்துல சொன்னேன், நிறைய நானே நான் வருதுன்றது சொன்னேன். இந்த அதிகாரத்திலும் நாம் அதை அதிகமாய் பார்க்கிறோம். அதுல இந்த வசனத்துல பாருங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். யார் நானு? உன் மீட்பர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அப்போ எல்லாவற்றையும் அவர் தான் செய்யறார். வானத்தையும் படைத்தவர், பூமியையும் பரப்பினவர், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவர் யார்? உன் மீட்பர், உன்னை உருவாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கி. எவ்வளவு பெரிய கடவுள் தெரியுமா நம்முடைய கடவுள்! நம்மை, அப்பேற்பட்ட வல்லமையுள்ள பெரிய கடவுள் நம்மை தனித்தனியாய் உருவாக்கினவர், நம்மை தனித்தனியாய் இண்டிவிஜுவலா பர்சனலா நம்மை மீட்டவர். இவ்வளவு பெரிய காரியம் இல்ல? அப்போ அடுத்த வசனம் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி செல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல இதே காரியங்களை நாம வாசிக்கிறோம். இங்கேயும் நாம் அப்படியாக அவர் டிக்ளேர் பண்றத நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். பாருங்க, இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனை. யார் இவங்கெல்லாம்? யார் இந்த ஊழியக்காரர்? யார் இந்த ஸ்தானாபதிகள்? நாம் தான் கர்த்தரின் ஸ்தானாபதிகள். அதையும் 1 கொரிந்தியர்ல வாசிக்கணும். அதே போல நாம் தான் ஊழியக்காரர். கர்த்தர் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், நம்ம அழைத்திருக்கிறார். அப்போ எல்லாம் சொல்ற காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருசலேம் கட்டப்படும், எருசலேம் ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறத அவர் நிறைவேற்றுவார் என்று அவர் சொல்லுகிறார். நிச்சயமாக, அதாவது இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஃபஸி. ஒரு பக்கம் பிரசன்ட்ல பேசினாலும் அடுத்த பகுதியை அவர் ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்றார். நிச்சயமா எருசலேம் கட்டப்படும். 1000 வருஷ அரசாட்சியில எருசலேம் தான் தலைநகராய் இருக்க போகிறது. 1000 வருஷ அரசாட்சியில எருசலேமில் இருந்து தான் வேத வசனங்கள் வெளிப்படும். சியோன் மலையிலிருந்து வேத வசனங்கள் வெளிப்படும்னு சொல்லி
தீர்க்க தரிசனங்கள் புறப்படும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே அதே காரியத்தை தான் இங்க திரும்ப அவர் சொல்றத பார்க்க. அடுத்ததா இங்க என்ன சொல்றாரு, நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். இவ இப்ப கர்த்தராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு இயற்கையின் மூலமாகவும் அடையாளமாய் அவர் காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அடுத்த வசனத்துல திடீர்னு அவர் கோரேசை பற்றி பேசுகிறார். இந்த 3 வசனங்களுமே எப்படி 26, 27, 28னா நியர் ஃபியூச்சருக்குன்னு நம்ம பார்த்தோமானால் எக்ஸைல் முடிந்து வரக்கூடிய ஜனங்கள் வரக்கூடிய அந்த சூழ்நிலைமையை பற்றி பேசுகிறார். அதாவது 70 வருஷம் கழித்து இங்கிருந்து பிடிபட்டு போன யூதர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வரும்போது எவ்விதமாய் அவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு வழிகளை எவ்விதமாய் அவர் உண்டு பண்ணுவார் என்பதையெல்லாம் சொல்லி இங்க கோரேசை பற்றியும் சொல்லுவதை பார்க்கிறோம். இதுல முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த கோரேசை குறித்து, கோரேஸ் எப்படி ஒருத்தர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி காரியங்களை, அவர் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன, அவர் என்ன செய்ய போற உலக ரட்சகர் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனை பற்றியும் அவ்விதமாய் சொல்ல பிறப்பதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இப்படி பழைய ஏற்பாட்டில் ஈவன் சிம்சோனுக்கு கூட அவ்விதமான ஒரு அவன் என்னவா இருப்பான் என்று அவனுடைய பெற்றோருக்கு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த கோரேசும் ஆனா இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா கர்த்தருடைய திட்டத்துல இருக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமானவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா கோரேஸ் என்பவன் பெர்ஷியன் கிங். அவன் பெர்சிய நாட்டு ராஜா, புறஜாதியா. அவனை குறிச்சு என்ன சொல்றாரு, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறவர் நான். ஒரு புறஜாதி ராஜாவை குறித்து கர்த்தர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. நம்முடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம யோசிக்க வேண்டியதாய் இருக்கிறத பார்ப்போம். இப்போ அந்த 24ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா, இஸ் த கிரியேட்டர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஏன்னா நான் உன்னை கற்பத்தில் உருவாக்கினவர், அப்புறம் எல்லாவற்றையும் செய்கிறவர், கிரியேட்டர் ஆஃப் ஆல் திங்ஸ். அடுத்ததா அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா, அந்த கட்டப்பட்ட பாழாய் போன நகரங்களை எல்லாம், அதாவது எருசலேமை எல்லாம் திரும்ப கட்டப்பட்டு அதுல குடியேற்றப்படுவார்கள் என்று சொன்னாங்க. ஏன்னா பாபிலோன் ராஜா எருசலேம் நகரத்தை மொத்தத்துக்கும் அவர் என்ன செஞ்சிருவாரு, தீக்கிரையும் ஆக்கி பாழாக்கி இடித்து போட்டு விடுவார். திரும்ப அங்க ஜனங்கள் வாழ்வதற்கு ஒரு மிக கடினமான ஒரு சூழ்நிலையில அந்த நகரத்தை மாற்றி விடுவார். ஆனாலும் அதிலே கொஞ்சம் ஜனங்கள் இருப்பார்கள், அது வேற. பட் எல்லாம் அந்த இடிபாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க தங்கி இருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், த என்ன சொல்றது, மொத்தமுமாக அவன் சூறையாடி நெபுகாத் நேச்சார் தன்னுடைய நகரத்துக்கு இழுத்து செல்லுவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த நகரம் திரும்பவும் குடியேற்றப்படும் அப்படின்றத அவர் அங்க சொல்றாரு. இதையெல்லாம் யாரு சொல்றாரு, கர்த்தர் சொல்றார். அப்போ அந்த இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நதிகள், அங்க 2 நதிகள் இருக்கிறது. அந்த 2 யூப்ரட்டிஸ், டைகிரிஸ், இந்த நதிகள்லாம் இருக்கு. இந்த நதிகளை பார்த்து அவர் சொல்வாரா, பி ட்ரை. இது எப்படி அவரால் சொல்ல முடியும்? ஏன்னா அவர் தான் படைத்தவர். இப்ப வேற யாராலே இதையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு சிமிலர் சிச்சுவேஷனை ரெவலேஷன்ஸ்லயும் நாம வாசிக்கிறோம். 4 பக்கத்திலையும் இருந்து, 4 திசைகளிலும் இருந்து காற்றுகளை வீச செய்கிறவர் ஆண்டவர். அப்போ அந்த நதியெல்லாம் வற்றி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க நதியை வற்றி போகிறதுக்கு ஏன் சொல்றாருன்னா,
பாதையை உருவாக்க, வழியெல்லாம் அவருக்கு உருவாக்கும்படியாக, அந்த ஜனங்கள் வரும்படியாக கற்ற செய்கிறார் என்று சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரேல்ல இருந்து அந்த பாபிலோனிய மக்கள் திரும்ப, பாபிலோன்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப வரும்போது அவர்கள் பத்திரமா வரணும், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவர் சொன்னதாக நாம் இங்கே பார்க்கிறோம். தீர்க்கதரிசி அந்த இடத்துல அந்த காரியங்களை அங்க சொல்றாரு. இப்ப அடுத்ததா இந்த கோரேசை பற்றி கடைசி வசனத்துல இந்த இடத்துல, ஏன்னா இது ஆக்சுவலா இந்த கடைசி வசனம் அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனமாவே இருந்திருக்கலாம். ஏன்னா அடுத்த அதிகாரத்தின் தொடக்கம் கோரேசை பற்றி தான் இருக்கு. இப்ப இந்த வசனத்திலிருந்தே அடுத்த அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கலாம். நிறைய இடங்கள்ல நம்ம இப்படி ஒரு பார்க்கிறோம். அந்த கம்பார்ட்மெண்டலைசேஷனை செய்தவர்கள் அதை ஒரு நமக்கு தெரியல. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், ஒருவேளை இதை அடுத்ததோட சேர்த்து சொல்லியிருந்தா அது தொடர்ச்சியா இருந்திருக்குமோ அப்படின்னு நாம யோசிக்கிறோம். எனிவே இந்த லாஸ்ட் வேர்ஸ் இஸ் ஆல் அபவுட் சைரஸ். இந்த சைரஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னன்னு சொன்னா, இந்த வசனத்துல அவரை ஒரு மேய்ப்பராக பார்க்கிறோம். ஒரு பெர்சிய ராஜா. அந்த ராஜாக்களும் அசிரியர்கள், மேதியர்கள், மற்ற புறஜாதி ராஜாக்கள் எல்லாருமே மிகுந்த கொடூர குணம் உள்ளவர்கள், கொடுமைப்படுத்துகிறவர்கள். ஆனா இந்த சைரஸ் ராஜா மற்ற பெர்சிய ராஜாக்களை காட்டிலும் இந்த கோரேஸ் ராஜா மிகவும் ஒரு டாலரன்ஸ் உள்ள ஒரு மனுஷன், மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன், மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன். அதனால இந்த ராஜாவை தன்னை ஆண்டவர் சொல்லும்போது தன்னை ஒரு நல்ல மெய்ப்பனாதான் தன்னை அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அநேக காரியங்கள்ல தன்னை பற்றி சொல்றாரு. நான் வாசல்ங்கிறாரு, நான் வழிங்கிறாரு, நானே நல்ல மெய்ப்பன் என்று தன்னை சொல்லுகிறார். அதே விதமா கோரேசையும் என்ன சொல்றாரு? he is a shepherd அப்படின்னு அவர் சொல்றாரு. எதற்கு? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அந்த யூத ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மெய்ப்பனாய் அந்த மக்களுக்கு அவர் இருப்பார் அப்படின்னு அவர் சொல்வதாக நாம பார்க்கிறோம். இந்த புறஜாதியான் அப்படி காணாமல் போன அந்த யூதர்களை திரும்ப அழைத்து கொண்டு வருவதற்கு காரணமாய் இருப்பான். அவன் காரணராய் இருப்பான். அவன் இந்த ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கும் எருசலேம் நகரத்தை கட்டுவதற்கும் அவன் இனிஷியேட் பண்ணுவான், அவன் துவக்குவான் என்று முன்கூட்டி சொல்வதாக நாம பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல இப்ப இந்த ராஜாக்களை மேய்ப்பர்களாக சொல்லுவதும் ஒரு வழக்கம். பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா அநேக இடங்களிலே அப்படி சொல்லுவதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா கோரேசை குறிப்பிட்டு ஒரு மனுஷனை கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களை பொதுவா ஜனங்கள் ராஜாக்களை மெய்ப்பர்களாய் காண்பதும் அழைப்பதும் வழக்கமாயிருந்தாலும் இந்த கோரேஸ் ராஜாவை கர்த்தர் மெய்ப்பர் என்று சொல்லுவது ஒரு ஒரு பர்பஸ்ஃபுல்லா அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு ஆடுகளை ஒரு நல்ல மேய்ச்சலுக்கு கொண்டு போய் விடுவார்களோ, பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போய் விடுவார்களோ, இந்த ராஜா தன் ஜனங்களை செய்வதல்ல, அந்த தன் ஜனங்களுக்கிட்ட சிறைப்பட்டு வந்திருந்த அடிமைகளை அவ்விதமாய் நடத்தி அவர்கள் நாட்டுக்கே திரும்ப அழைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். சோ கோரேஸ் ராஜா கர்த்தரின் கையில் இருந்த ஒரு கருவியாய் அவர் செயல்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இதே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை எஸ்ரா புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் நாம் இதை பார்க்கிறோம். அதாவது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது எங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல நிறைவேறிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட நாம் இன்னும் சில காரியங்களை பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, ஆலயத்தை இவர்கள் திரும்ப
ஆலயத்திற்கு கோரேஸ் ராஜாவின் காலத்துல அஸ்திவாரத்தை போட்டார்கள். ஆனா அதுக்கப்புறம் அது கட்டப்படலை. அது ஒரு காலகட்டம், 16 வருஷமா அது கட்டப்படாம இருந்தது. ஆனா அஸ்திபாரத்தை இந்த கோரேஸ் ராஜாவின் காலத்துலதான் போட்டார்கள். அவன் அவ்வளவு உதவி செய்திருக்கான். அவன் எல்லாமே கொடுத்திருக்கான். அவனுடைய செல்வத்தையும் கொடுத்திருக்கான், ஆட்களையும் அனுப்பியிருக்கான். இப்படி எல்லாம் அவன் உதவி செய்தான் என்று சொல்லி நாம இதுல இந்த அதிகாரங்கள்ல நாம அவனை குறித்து, இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான விதத்துல அவருடைய வாழ்க்கை, கோரேஸ் ராஜாவின் வாழ்க்கை இருந்தது ஒரு பெரிய காரியம். என்னன்னா, அவர் ஒரு இருளான இடத்துல அவர் இருந்தார். அவருக்கு ஆண்டவரை பற்றி அதிகம் தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, அவரை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான், அவன் என் மேய்ப்பனாய் செயல்படுவான். இது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இல்லையா? அப்போ அவனுக்கு கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகி அவர் கர்த்தரை அறிந்திருந்தார் என்றும் கூட சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். சோ அப்படிப்பட்ட கோரேஸ் ராஜா, அந்த ராஜா ஒரு புறஜாதி ராஜா. ஆனா கர்த்தருக்கு உதவி செய்யும் போது, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர் உதவி செய்யும் போது கர்த்தர் அவரை எவ்வளவாய் கனப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கென்று சில காரியங்களை நாம செய்யும் போது, கர்த்தரால் நாம் சில கர்த்தருடைய காரியங்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நிச்சயம் அதை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய என்ன பிரயாசமும் வீணாய் போகாது. நாம் செய்கிற அனைத்து காரியங்களும் அவருக்கென்று நாம் செய்கிற, அவரை பிரியப்படுத்த செய்கிற எந்த விதமான தீர்மானங்களும், எந்த விதமான சின்ன சின்ன காரியங்களும் கூட கர்த்தர் நிச்சயம் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். சரி, இந்த கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷருடைய மனதில் தோன்றியது தீர்க்க தரிசனம் இல்லை, கர்த்தரால் உருவாக்கப்பட்டது, கர்த்தருடைய ஆவியினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் இந்த வசனத்தோடு, நான் இந்த அதிகாரத்தோடு இதை முடிக்கிறேன். அடுத்த அதிகாரத்துல நம்ம முழுமையா முதல் தொடக்கத்துல இந்த ஹூ இஸ் திஸ் சைரஸ் த கிங் அப்படிங்கிறத ஆரம்பித்து அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு we will proceed to chapter 45. So let's go into prayer. நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஒரு புறஜாதி ராஜா உமக்கு, உம்முடைய காரியங்களை செய்ய நீர் தெரிந்து கொண்ட ஒரு கருவியாய் செயல்பட்ட காரியங்களை பார்த்தோம் சுவாமி. நீர் யாரையும் தெரிந்து கொள்ள முடியும், நீர் யாரையும் உம்முடைய சித்தத்துக்கு பயன்படுத்த முடியும். ஒருவர் உம்முடைய காரியத்துல பயன்படுத்தப்படுவதனாலே அவர்கள் விசேஷித்தவர்கள் அல்ல சுவாமி. ஆனா உம்மாலே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதினால, நீர் அவர்களை பயன்படுத்தினதினால அவர்கள் கனம் பெறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் எங்க தேசத்துல இப்படி உணராமலும் அறியாமலும் ஆண்டவரே உணர்வற்றவர்களாகவும் இருக்கக்கூடிய கோடி கோடி ஜனங்கள் உண்டு சுவாமி. அவர்களை குறித்த ஒரு பாரத்தை இன்னும் எங்களுக்கு ஆழப்படுத்தும். இன்னும் எங்க தேசத்தை இந்த விக்கிரகங்களிலிருந்து, நீர் அருவருக்கிற இந்த காரியங்களிலிருந்து விடுபட ஆண்டவரே எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும். அது மாத்திரம் அல்ல சுவாமி, குறிப்பாக உம்முடைய ஜனங்களாகிய, உம்மை அறிந்த மக்களாகிய எங்களுடைய வாழ்க்கைகளிலும் இவ்விதமான ஒரு இன்சென்சிட்டிவிட்டி எந்தெந்த ஏரியாஸ்ல இருக்கு, மிஸ்கைடட் ப்ரையாரிட்டிஸ் எந்தெந்த இடங்களில இருக்கு என்பதை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி.
எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் தகப்பனே, எத்தனையோ விதங்களில இன்னும் நாங்க செவிடர்களாகவும் குருடர்களாகவும் உணர்வற்றவர்களாகவுமே இருக்கிறோம் என்பதை தாழ்மையோடு உடைய பாதத்துல அறிக்கை செய்கிறோம். தயவாய் இறங்குங்க ஆண்டவரே, தயவாய் இறங்குங்க. எங்களுக்கும் கிருபைகளை தாங்க தகப்பனே. நாங்க இன்னும் உணர்வுள்ளவர்களாகவும் இன்னும் கூறாக்கப்படவும் ஆண்டவரே, நாங்க மற்றவர்களை குறித்த பாரத்தோடு இந்த நாட்கள்ல எப்படியாகிலும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணுங்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நாங்களும் உதவியா இருக்கவும், அந்த கோரேஸ் ராஜா ஆண்டவரே அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை விட்டு கொடுத்த இணங்கி போன ஒரு பெரிய பர்சிய ராஜா சுவாமி. நிறைய இடங்களை கான்கா பண்ண ராஜா. ஆனா இந்த யூத ஜனங்களை பார்த்து அந்த அவருக்கு பிடித்துட்டு வந்திருந்த தன்னுடைய ஸ்லேவ்ஸ ஆண்டவரே அவ்வளவு டாலரன்ஸோடு அவ்வளவு அழகா நடத்தினார் சுவாமி. இந்த ராஜாவை குறித்தெல்லாம் எங்க நாட்டு தலைவர்களுக்கு அறிந்து கொள்வதற்கும் நீர் உதவி செய்யும். இப்படிப்பட்ட நற்குணங்கள் எங்க தலைவர்களிடத்துல காணப்பட இந்த பர்சிக்யூஷன்ஸ் நடத்துகிற அதிகமாய் இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்படியும் மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களும் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதம் எத்தனை காரியங்களுக்கு ரெலவன்ஸா இருக்கு சுவாமி. நன்றியோடு நாங்க உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் வரும் வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ everyone. God Thank bless Thank you. you, Annie. Thank you, Thank ma'am. you. Thank you. you. God bless you.